ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, அப்பளம் மாதிரி ரொம்ப மெல்லிசான சப்பாத்தி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. இது செய்யறதுக்காக ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக மாவு பிசைய வேணாம், கொஞ்சம் மிருதுவாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு மூடி நல்லா தடவிட்டு மாவு மேலே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம இதுக்கு தொட்டுக்க தக்காளி சப்ஜி பண்ணலாம். தக்காளி சப்ஜி இந்த சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுட்டேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நான் கொஞ்சமாக போடுறேன், உங்களுக்கு வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். கடலைப்பருப்பு ரொம்ப ப்ரௌனாக ஆக வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். கடுகு வெடித்த உடனே நம்ம நீட்டு வாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் பாதியாக கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த சப்ஜிக்கு வெங்காயம் ரொம்ப வறுபடக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 4-5 தக்காளி நான் போட்டிருக்கேன். இது 2 பேருக்கு தேவையான அளவு. நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. 2 பேருக்கு ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக வரும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், இதுக்கு தேவையான பொருள். இது கொஞ்சம் வதங்கி நல்லா சாஃப்டாக வரணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வேகட்டும். ஃப்ளேம் நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு வெங்காயமும் தக்காளியும். ஃப்ளேம் நான் குறைச்சே வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம ஒரு சப்பாத்திக்கு எவ்வளோ பால் எடுப்போமோ அதில் பாதியாக அளவுக்கு 2ஆக பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்தி பாலில் 2 பங்கு ரவுண்ட் பண்ணி பாதியாக பிரித்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 பண்ணேன் இல்லையா இந்த பால்ஸு, இது ஒரு சப்பாத்தி கணக்கு. பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கோதுமை மாவு போடாதீங்க, கொஞ்சமாக லைட்டாக போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் பட்டர், இதை நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ சப்பாத்தி செய்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நான் பலகையில் ஒரு பால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கொஞ்சமாக மாவில் திரட்டிட்டு மீடியமாக திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்ட வேணாம், கொஞ்சம் மீடியமாக பால் திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திரட்டினா போதும். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பால் எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் திரட்டிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக நம்ம பட்டர் தடவணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். 2ம் ஒரே அளவாக ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இதையும் தேய்ச்சிட்டேன். இதுக்கு மேலே பட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் கையிலே பாருங்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கையிலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்பூனில் வச்சிங்கன்னா சரியாக ஒட்டாது. அங்கங்கே கையிலே எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சோம் இல்லையா சப்பாத்தி, அதுக்கு மேலே அப்படியே வச்சு அழுத்தி விட்ருங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த ஈவனாக அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு நல்லா மெலிசாக, எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க.
ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கேன் நான். இப்போ அப்படியே நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். 2 சைடும் கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஓரம்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், ஓரம்லாம் நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓரம் சரியில்லைன்னா அப்படியே கையில் ஷேப் பண்ணி விட்டு அப்படியே தேய்ங்க, நல்லா ரவுண்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அவ்வளோதான் தேய்ச்சிட்டேன். இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி தோசை தவா வச்சுட்டேன். கொஞ்சம் சூடான உடனே இந்த சப்பாத்தியை போட்டுக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப குறைச்சி வைக்காதீங்க, சப்பாத்தி ஹார்டாயிரும். மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, மீடியமாக வைங்க. பாருங்கள், ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்திருக்கு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதுக்கு எண்ணெய் போட்டாலும் சரி, போடாமையும் அப்படியே செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்கள்லாம் எண்ணெய் இல்லாமல் விரும்ப மாட்டாங்க. வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய்லாம் போடாதீங்க. இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், அதனால் எண்ணெயே தேவைப்படாது. பாருங்கள், 2 சைடு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம செய்யும் போதே தெரியும். பாருங்கள், சப்பாத்தி அப்படியே 2ஆக பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி ரெடி. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச சப்பாத்தி வீடியோவில் சரியாக வெளிலன்னு நினைக்கிறேன். அதனால் செகண்ட் சப்பாத்தி பாருங்கள், நான் கரெக்டாக காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. நல்லா தடவி விட்டு இதே அளவுக்கு இன்னொரு சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி அளவுக்கு 2 மாவாக பிரித்து எடுத்திருக்கேன் நான், 2 டவ்வா. பாருங்கள், இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுட்டு இதுக்கு மேலே காஞ்ச மாவு போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே ஒட்டி விட்டு மேலே திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக காஞ்ச மாவு போடுறேன், ரொம்ப அதிகமாகவும் மாவு போட வேணாம். இப்படியே உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுக்கணுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ஓரம் தான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இந்த ஓரம்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பலகை நீங்கள் உங்கள்கிட்ட தேய்க்கிற பலகை சின்னதாக இருந்துச்சுன்னா, எங்கிட்ட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பால்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி நம்ம 2ஆக போட்டு தேய்க்கிறோமோ அதே மாதிரி சப்பாத்தி வெந்தவுடனே சூப்பராக பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன். இப்போ இதை தோசை தவாவில் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மெலிசாக தேய்க்கும் போது ரொம்ப ஸ்லோ ஃபயர் வைக்காதீங்க, அப்பளம் மாதிரி ஹார்டாயிரும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரணுன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நான் 2 சப்பாத்தி செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் பிரித்து எடுக்கிறேன் செஞ்ச சப்பாத்தி. பாருங்கள், எப்படி சூப்பராக வருது உங்களுக்கு. இது அப்படியே வெளியில் வைக்காமல் சூடாக ஹாட் பாக்ஸில் கொஞ்சமாக சப்பாத்திக்கு மேலே பட்டர் இல்லைன்னா நெய் கொஞ்சமாக லைட்டாக தடவிட்டு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட ஹாட் பாக்ஸில் சூடாக மூடி வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். அப்பளம் மாதிரி மெலிசாக இருக்குது. நான் கையில் சுருட்டி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங் இந்த தக்காளி வெங்காய சப்ஜி ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். என் சமையலை யாருமே சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதிகமாக. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள்.